ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பத்திரிகையாளர் செய்திகள் கொடுத்துருக்காரு. அவர் என்ன கொடுத்துருக்காரு, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காருன்றதான் பார்க்க போகிறீங்க. பொங்கலுக்கு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் வழங்கப்படுமான்றது கோரிக்கை இருந்தது. மக்கள் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது தமிழக அரசாங்கம், அதாவது வேளாண் துறையிடம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கரும்பு, வெல்லம், மஞ்சள் கிழங்கு, அரிசி, பச்சரிசி போன்றவற்றையோட கொடுக்கணுன்ற மாதிரி தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதை கூட்டுறவுத்துறையுடன், அதாவது கூட்டுறவுத்துறையும் வேளாண் துறையும் கலந்து பேசி வருகிறாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தெரிவித்தார். அவர் என்ன தெரிவித்திருக்காருன்றத பார்க்க போகிறீங்க. பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்னதாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 14 பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம திருவிழா கொண்டாடப்படுகிறது, பொங்கல் திருவிழாவை. அதற்கு முன்னதாக 5 நாட்கள் முன்னதாகனா 9 உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 இல்லை 2 இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி கூட்டுறவுத்துறை செயலாளர் கொடுத்துருக்காரு. அது யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் தான் அந்த தொகுப்பை கொடுக்க போகிறாரு. அறிவிப்பு அவர் தான் அறிவிப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1000 2000ன்றது இன்னும் தெரியல. கண்டிப்பாக அரசு வட்டாரங்கள் சொல்லியிருக்க தகவல் என்னென்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு பச்சரிசி, வெல்லம், கரும்பு, மஞ்சள், அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அதுடன் சேர்த்து பரிசாக 1000 ரூபாய் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 2000 வெல்லம் வழங்கப்படுமான்றது கோரிக்கை. ஆனால் 1000 ரூபாய் கோரிக்கை வச்சிருந்தாங்க. தமிழக அரசாங்கம் 1500 வேளாண் துறையோட பரிந்துரை செய்ய தமிழக அரசாங்கம் கரும்பு, வெல்லம், மஞ்சள் அறிவிப்பு வெளியாகுன்ற பச்சரிசி போன்றவற்றையோட கொடுக்கணுன்ற மாதிரி தமிழக அரசாங்கத்தில் கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதை பாருங்க, கூட்டுறவுத்துறையுடன், அதாவது கூட்டுறவுத்துறையும் வேளாண் துறையும் கலந்து பேசி வருகிறாங்க. நீங்கள் அதுக்கு தான் வருவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல மாதிரி இது வரைக்கும் நாங்கள் 2 லான்ச் பண்ணது சிறப்பு பொங்கல் தொகுப்பு. அது 3 வகையான, அது கூட்டுறவுத்துறை வாயிலாகவும், அதே மாதிரி அமுதத்தில் கிறிஸ்மஸ்க்கான பொங்கல் தொகுப்பு லான்ச் பண்ணோம். நீங்கள் கேட்டுட்டு நம்ம முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய பொங்கல் தொகுப்பு, அது வரும் வாரத்தில் அதற்கான அறிவிப்பு முதலமைச்சர் வெளியிடுவார். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் எங்கள் துறை சார்ந்ததோ, அதே மாதிரி வேளாண்மை துறையோட இணைந்து, கரும்பை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை துறையோட இணைந்து அனைத்து தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்.